இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆலு ஸ்பினாச். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீன்லையும் டெஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு பேன் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணி அதில் சிறிதளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, சிறிதளவு கருவேப்பிள்ளை இதையும் ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நான் ஒரு உருளைக்கிழங்க நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் சிறிதளவு பெருங்காயம், சிறிதளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதோடு கூட சிறிதளவு மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியை போட்டு உருளைக்கிழங்கெல்லாம் 80% வேக வரைக்கும் குக் பண்ண விட போகிறோங்க. இப்போ பாருங்க, நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போடாமல் இது நம்ம குக் பண்ண விட போகிறோங்க. நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா இதனோட கலரெல்லாம் போயிருங்க. அதனால் மூடி போடாமல் இதில் உள்ள தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் குக் பண்ண விடுங்க. இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இது நல்லா குக் பண்ணி விடுங்க. ஆயில் எல்லாம் மேலே எழும்பி உருளைக்கிழங்கெல்லாம் 100% வெந்து வரணுங்க. அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ண விடுங்க. இப்போ பாருங்க, ஆயில் எல்லாம் நல்லா மேலே எழும்பி உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான ஆலு ஸ்பினாச் ரெடி ஆயிருச்சுங்க. இது ரைஸோடையும் சப்பாத்தியோடையும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.